மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே விஜய் வந்து ஆசாசியாக வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி வராங்க. வந்த உடனே அங்கே ராஜஸ்ரீ சொன்ன எல்லாத்தையுமே நம்ம மல்லி வந்து வீட்டில் சொல்கிறாங்க. சொல்லவும் விஜய் அப்படி நொடிஞ்சு போயிறாரு. நொடிச்சு போய் அப்படியே கீழே உட்காந்துறாரு. உடனே அன்னப்பொண்ணி, மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை? ஒன்றும் இல்லாத்த, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இந்த கடவுள் ஒரு கஷ்டத்தை விடுவான்னு தெரியல. நான் இப்போ ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ தான் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. மல்லி கூட நான் இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போது மல்லி விட்டு பிரிஞ்சு ஜெயிலுக்கு போக போகிறேன். அது மட்டும் இல்லை, என் உசுரை நினைக்கிறது என் வெண்பாவை தான். என் வெண்பாவை என்னை விட்டு பிரிக்க போகிறாங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லாதனா ஜெயிலுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லையே அப்படின்னு விஜய் புலம்புறாரு. மல்லி ஒன்றே, இல்லை விஜய், நீங்கள் பயப்படாதீங்க விஜய், கண்டிப்பாக அவங்கள அப்படி போகிறது நான் விட மாட்டேன் விஜய். ஏதாவது ஒன்று பண்ணி நான் அவங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் விஜய். என்ன பண்ண போகிறேன் மல்லி? உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த ரஞ்சிதாவே நான் தான் நேரில் பார்த்தேன்னு சாட்சி சொல்ல போகிறா. இத்தனை நாள் என் வீட்டில் என் சம்பாதத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எனக்கு துரோகம் பண்ண போகிறா. அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் என்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது மல்லி. இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரஞ்சிதா சொல்ல போகிற ஒரு வார்த்தை என் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்ற போகுது மல்லி. நான் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை மல்லி, நான் வேஸ்ட்டு மல்லி அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. உடனே கரெக்டாக நேரப்பத்து நம்ம வீட்டுக்கு அரவிந்த் வராங்க. அரவிந்த் வந்துட்டு விஜய் சாரை பார்த்ததும், என்னாச்சு விஜய் சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க மல்லி உடனே அரவிந்த்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த கதிரேசன் கூட கூட்டு சேர்ந்து ராஜேஸ்வரி இப்போது விஜய் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்காக ரஞ்சிதா வச்சு பிளான் பண்ணிட்டா. ரஞ்சிதா கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல போகலாம். ரஞ்சிதா சாட்சி சொன்னான்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அரவிந்த், அவ்வளோதான். விஜய் சார் அப்புறம் வெளியே வர முடியாது, காலத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். வெண்பாவையும் அவர்கிட்ட பிரிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் விஜய் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அரவிந்த் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே அரவிந்த் சொல்கிறாங்க, விஜய் சார் நீங்கள் உடனே உங்கள் லாயருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் லாயருக்கு கால் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க எனக்கு அது தோணா போச்சு வாங்களேன், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கால் பண்ணும்போது அந்த லாயர் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் தான் ஏற்கனவே கதிரேசன்ட்ட பணம் வாங்கிட்டானே, அதனால் அவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். விஜய் உடனே ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சார் இப்படி பண்ணுறவங்க லாயரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும் உடனே அண்ணன் சொல்கிறாங்க, ஏன் மாப்பிள்ள, ஏற்கனவே நம்ம கேஸ் விஷயத்தில் ஒரு லாயர் வந்தார்ல, அவரை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நேரில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது லாயர் நடந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரிச்சு முடிச்சதும், அப்போது எதுக்காக அந்த ரஞ்சிதா உங்களுக்கு எதாவது சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்ல, அந்த கதிரேசன் கூட சேர்ந்து என்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். உடனே அவர், அப்போது போலீஸ் ஆட்சி ரெடி பண்ணி தான் உங்களை உள்ளே தள்ள போகிறாங்களா? ஆமாம் சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. என்னை எப்படா பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. எதிர்க்கு எதிரி நண்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போது கதிரேசனோட கூட்டணி சேர்ந்து என்னை பழி வாங்க ட்ரை பண்ணுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை சார், அந்த கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பழி வாங்க நினைக்கும் போது நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு என் குழந்தை வேணும். அது மட்டும் இல்லை, நான் மல்லியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். வாழ நினைக்கும் போது என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது சத்தியமாக நியாயமே இல்லை சார். எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க சார், நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். என் குழந்தையோடையும் என் மல்லியோடையும் சந்தோஷமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. அதை பார்த்தது மல்லிக்கு அப்படியே அவங்களுக்கு மனசில் குற்றம் வச்சா இருக்குது. விஜய் ப்ளீஸ் விஜய் அழாதீங்க விஜய். இல்லை மல்லி, என்னால் போக முடியாது மல்லி, ஒன்றை விட்டு வெண்பா விட்டும் என்னால் போக முடியாது மல்லி, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மல்லி அப்படின்னு விஜய் அழுகிறாரு. உடனே லாயர் சொல்கிறாங்க, சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார், நீங்கள் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, இருந்துமே உங்களை பழி வாங்குறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்க. இங்கே பாருங்கள் சார், அதுக்கு நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே வழி மட்டும்தான். ஏன்னா உங்கள் மனைவி எப்படி செத்து போனாங்க அப்படின்னு கண்டிப்பாக ரிப்போர்ட் இருக்கும்ல, அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறேன். உங்கள் மனைவி உண்மையாக எப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது சாட்சி சொல்ல போகிறாங்களே, அவங்க என்ன மாதிரி சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முதல் நாள் கேஸ் ஹியரிங் வரும்போது அவங்க சாட்சி சொல்லட்டும். ஒருவேளை நம்மள்ட்ட இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு எதிராக அவங்க ஒரு கதையை சொன்னாங்கன்னா, நான் அந்த ஸ்பாட்லேயே அதை வச்சு கோர்ட்டில் பேசி உங்களுக்கு ஜாமீன் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லை, அது மீறி போணுச்சுன்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த சாட்சி சொல்ல போகிறாங்களே அவங்க உங்களுக்கு எதிரானவங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கடைசியாக ஒரே சான்ஸ் அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. சாட்சி சொல்ல போகிற அந்த ரஞ்சிதா சொல்கிறீங்களே, அவங்கள அன்னி தினம் கோர்ட்டுக்கு வரவிடாமல் பண்ணிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்னதில் முதல்ல சொன்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் வாங்கி கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ரஞ்சிதா எங்களுக்கெல்லாம்
ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோ காட்சி என்கிட்ட இருக்குது. அந்த வீடியோ நான் தரேன், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ரஞ்சிதாவை அன்றைக்கி கோர்ட்டுக்கு வரவிடாமல் படுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எப்படியாவது என்ன ஜெயிலுக்கு போடாமல் காப்பாற்றிருக்க சார் அப்படின்னு விஜய் கெஞ்சுறாரு.